உங்களோட குழந்தைங்க யார்கிட்டயும் பேச மாட்டேங்கிறாங்க, எப்பவுமே ரொம்ப ஷையா ஃபீல் பண்றாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லா மிஸ் பண்ணாம பாருங்க. ஷைனஸ் அப்படிங்கிறது ஒரு பர்சனாலிட்டி ப்ராப்ளம் கிடையாது. இட்ஸ் அன் ஓவர்வெல்ம் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த குழந்தைங்க ஷையா இருக்காங்க, ஒரு காமன் பிளேஸ்ல மற்றவங்க கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க அப்படின்னா அவங்களோட பிரெயின் ஸ்பாட்லைட் ஃபியர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஸ்டக் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்னன்னா, எங்க நம்மள யாராவது ஏதாவது கேள்வி கேட்டுருவாங்களோ, நம்ம எப்படி பதில் சொல்லுவோம் அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் தான் இதுக்கு காரணம். இதை போக்குறதுக்கு நமக்கு சின்ன சின்ன டிப்ஸ் இருக்கு. அது என்னன்னு நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் திங், நம்ம வீட்டில் இருக்கும் போது நம்மளோட நெய்பர்ஸ் கிட்டயோ இல்லை நம்ம வீட்டுக்கு வர ரிலேட்டிவ்ஸ் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு கிரீட் பண்றதுக்கு சொல்லிக் கொடுங்க. ஸோ நம்ம வீட்டில இருந்தே சின்ன சின்ன விஷயத்த நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வரவங்களுக்கு ஹாய், வாங்க, எப்படி இருக்கீங்க இப்படிங்கிற சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் அவங்க கிட்ட பேசி இன்டராக்ட் பண்றதுக்கு அலோ பண்ணுங்க. செகண்ட், ரோல் பிளே பிராக்டிஸ் நம்ம பண்ணுவோம். நம்ம வீட்டில் இருக்கிற சாஃப்ட் டாய்ஸ், உங்க குழந்தைங்களோட டாய்ஸையே ஒரு கேரக்டர்ஸா நம்ம டிஃபைன் பண்ணி அவங்க கிட்ட பேச சொல்லுங்க. ஸோ அவங்க ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணி நம்ம அந்த குழந்தைங்க அந்த பொம்மைங்களோட பேசி பழகும் போது அவங்களுக்கு ஒரு ஃப்ளோ ஆஃப் தாட்ஸும் ஃப்ளோ ஆஃப் வொக்காபுலரியும் கண்டிப்பா வரும். நெக்ஸ்ட், குழந்தைங்க கிட்ட நம்ம கொடுக்குற ப்ரெஷரை கண்டிப்பா ரெடியூஸ் பண்ணணும். ஏன் நீ பேச மாட்டேங்கிற, ஏன் எப்பவுமே ஷையா இருக்க எப்படிங்கிறத கேட்கறத விட்டுட்டு அந்த ப்ரெஷரை கம்மி பண்ணி வா நம்ம போய் பேசுவோம் அந்த அங்கிள் கிட்ட, நம்ம ஆன்டிக்கு போய் ஹாய் சொல்லிட்டு வருவோம் அப்படிங்கிற சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸை நம்ம கொண்டு வரலாம். கடைசி ரொம்ப முக்கியமான விஷயம், சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸை நம்ம கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணணும். என்னைக்காவது ஒரு நாள் உங்க குழந்தைங்க போய் ஒரு நெய்பர் கிட்ட போய் நம்ம சொல்லாமலே அவங்க ஒரு ஹாய், ஹலோ, ஒரு சின்ன கிரீட்டிங்கோ ஒரு கான்வர்சேஷனோ வச்சாங்கன்னா கண்டிப்பா அதை செலிப்ரேட் பண்ணுங்க. நீ ரொம்ப நல்லா பண்ண, இந்த மாதிரி நம்ம எப்பவுமே எல்லார்கிட்டயும் பேசணும், பழகணும் அப்படிங்கிற விஷயத்தையும் உங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க.